கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்தி வேளைகள் தான் உங்களை கொள்ளுவோக நான் வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். Deuteronomy chapter 26 verse 19. வாசிப்போம். 26:19 உபாகமம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each every one of us today. ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கின்றது. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நாங்கள் வந்தோம், ஆராதித்தோம், போனோம் இல்லாம எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கற்றுத் தருகிறார். ஆசீர்வதி. அடியாரை மறைத்து நீர் மாத்திரம் கடத்திர வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் சிறந்ததை தருகிறவர். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, சிறந்ததை தருகிறவங்க. Our God is the best God. We give you best. நம்முடைய ஆண்டவர் சிறந்த ஆண்டவர். ஆகையினால்தான் அவர் சிறந்ததை தருகிறார். ஒவ்வொருவருக்கு சிறந்ததை கொடுக்க அவர் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது கொஞ்சம் மூட விட்டானா கூட மூக்கு தலைக்கு வந்திருக்கும். வாயை வயிற்றுல வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா இதுக்கு இங்க போய் கொண்ட வழியா போய் அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள போறதுக்கு டைரக்டாவே வாயை வயிற்றுல வச்சிருந்தாருன்னா சட்டப்பட்ட இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் வச்சிருக்கோம். எப்படி கழுத்துக்கு ஒரு ஓப்பன் வச்சிருக்கிறோமோ அது போல இந்த இடத்துல வாய்க்கு ஒரு ஓப்பன் வச்சு எல்லாமே அள்ளி பக்கெட்டில் அப்படி கொட்டிட்டு நம்ம ஜிப்பு போட்டு போடுற மாதிரி வாயை மூடி இருக்கிறோம். ஆண்டவர் படைப்பிலே கூட ஒவ்வொன்றையும் சிறந்ததாய் படைத்தார். அதுவும் மனுஷனை மிகச் சிறப்பானதாய் விசேஷமானவனாய் படைத்தார். அவன் படைக்கும் போது காது இப்படி இருக்கணும். ஒருவேளை யானைக்கு உள்ள காதை கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு வைத்திருப்பாரே என்றால் யோசித்து பாருங்க. போத்திக்கிறதுக்கு போறது தேவையில்லை. மொத்த மூடுறதுக்கு 5 செட்டைகளால் விரித்து 5 செட்டைகளால் மூடி 5 செட்டைகளால் மறுபடியும் பறந்து அப்படி காதல் அப்படி அடிச்சு பறக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி இருப்போம். ஆண்டவர் படைப்பில் எளிதானதாய் பிரத்தினமாய் இவ்வளவுதான் அளவுகோல் இவ்வளவுதான் ரொம்ப அழகாய் படைத்தார். நமக்கு 2 காலை ரொம்ப அற்புதமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2 கரைகளை கொடுத்திருக்கிறார். 8 கால் பூச்சிக்கு மாதிரி 8 கையும் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 8 காலை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 2 கால்லையே 4 கால் பாய்ச்சலாம் போயிட்டு இருக்கிறோம். தரையிலே நிக்கிறது இல்லை. 8 காலை கொடுத்திருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அவ்வளவுதான். நம்மளால ஒரு துணி கையில பிடிக்க முடியாது. சபையில ஒருத்தரை பிடிச்சு உட்கார வைக்கணும்னா குதிரை கொம்பாயிடும். அருமையானவர்களே, வெகு பயங்கரமான காரியங்கள். ஆண்டவர் படைப்பிலே கூட சிறந்தவையாய் மனிதனை படைத்தார். அற்புதமான அளவு. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆண்டவர் கொடுத்து அவர்களை வாழ வைக்கணும்னு சொல்லி 2 கண்களை ஆண்டவர் கொடுத்தார். 2 கண்கள் இருப்பதனால நீங்க ஆந்தையை மாதிரி கழுகு மாதிரி நீங்க வித்தியாசமா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க அப்படி செய்ய முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய 2 கண்களால் மிக அழகாக
தெளிவாக நேர்த்தியாக ஒன்றைத்தான் பார்க்க முடியும். ரெண்டு கண்கள் இருப்பதனாலே நீங்க ரெண்டு காரியத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆந்தைக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன தெரியுங்களா? அது 360 டிகிரியில் இந்த கண்ணை திருப்ப முடியும். ஒரு கண்ணை மாத்தம் இப்படி பார்க்கிறதா. பெண்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குங்க. ஹலோ, சத்தம். ஏன்னா முன்னாடி செய்யறது பின்னாடி உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. நம்ம பேசுறது முதல் அசைவுகளிலே கூட அவங்களால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. இது எப்பயுமே மாட்டிக்கிற கேஸ், எப்பயுமே மாட்டிக்கிற. அவங்களுக்கு அப்படிப்பட்ட, அதனால நீங்க ஆந்தைன்னு நான் சொல்ல வரல, உங்க கண்களுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அன்பானவர்களே, அவனால அவங்களை கழுவ முடியும். ரொம்ப தூரத்திலிருந்து நீங்க பாருங்க, ஒரு 2000 பேர் நிக்கட்டும், ஆனா தான் புருஷனை மாத்திரம் தனியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை. எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? அதான் லூசு மாதிரி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. நம்ம லூசுன்னு முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப மிகப்பெரிய அழகாய் சிறந்ததாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதுலையுமே குறை சொல்ல முடியாத ஆண்டவரை கேட்கிற திறனாக இருக்கட்டும், நம்முடைய வாயில் இருக்கிற பற்களாக இருக்கட்டும், நாக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து பார்த்து. இப்ப நாக்கு உள்ள, இப்ப நாக்கு வெளியில தொங்குற மாதிரி ஆண்டவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் மாதிரி. நீங்க எதுக்கு எடுத்து வாயில ஊட்டி விட்டுக்கிட்டு, இப்ப நாக்கு தொங்க போட்டிருந்தா அப்படியே எடுத்து தட்டில இருந்து எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. ஆண்டவர் அளவோடு எல்லாத்தையும் ஒரு கரெக்டா ஒரு மெஷர்மெண்டோடு ஆண்டவர் பட்ட சிறந்ததை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சிறந்த ஆண்டவர். அன்பானவர்களே, அப்ப சிறந்ததை தருகிறவர். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சிறந்ததை கொடுத்திருக்கிறாரா? அப்ப சிறந்ததை கொடுக்கிறதுக்கு நான் தகுதியான ஒரு நபராய் இருக்கிறேனா? சிறந்தவைகள் என்று நான் எந்த அளவினால் அளந்து நான் சொல்லுகிறேன்? வீடு வாசல் இருந்தால் சிறந்தவர்களா? வாகன வசதிகள் இருந்தால் சிறந்தவர்களா? நல்ல வாழ்க்கை இருந்துச்சுன்னா சிறந்தவர்களா? ஆரோக்கியமானவர்கள் சிறந்தவர்களா? எதை குறித்து நாம் சிறந்தவர்கள் என்று நாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்? வேதம் அதை குறித்து என்னதான் சொல்லுகிறது? யாருக்கெல்லாம் ஆண்டவர் சிறந்ததை கொடுத்திருக்கிறார்? வேதத்திலே சிறப்பானவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டவர்கள் யார்? எதை குறித்து ஆண்டவர் சிறப்பானவர்களுக்கு சிறந்ததை கொடுத்தவர்களை உயர்த்தினார் என்கிற காரியங்களை இந்த செய்தியின் வாயிலாக ரத்தின சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் என்னுடைய உந்துதலின் பேரிலே எனக்குள் பேசின வார்த்தைகளை இந்த இடத்துல நான் பதிவிட நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம், ஏன் ஆண்டவர் சிறந்ததை தருகிறார்? ஏன் ஆண்டவர் சிறந்ததை தருகிறார்? கேள்வி இதுதான். ஏன் சிறந்ததை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் Song of Solomon chapter 5 verse 10. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நடுவிலையா அது நம்ம அடிக்கடி வாசிக்கிறது இல்லையா? நம்ம எல்லாரும் தனிமையா வாசிக்கிற பகுதிகள். என் நேசர் நன்மையும் சிறப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். And God is a blessed God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சிறந்த ஆண்டவர். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே Song of Solomon இவ்விதமாய் மிக அழகாக தெளிவாய் அவர் விவரிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் வெண்மையும்
சிறந்தவர் தான் சிறந்ததை கொடுக்க முடியும். நல்ல கவனிங்க, சிறந்தவர் தான் சிறந்ததை கொடுக்க முடியும். ஒரு தப்பான குணம் படிச்சவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பிள்ளை உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய உள்ள தப்பான குணங்கள், தப்பான சிந்தனைகள், தப்பான வாழ்க்கை முறை, தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான சூழல் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம சொல்லுவோம் அல்லவா, உலக பழமொழி, அவரை போட்டா அவரையும் துவரை போட்டா துவரையும் தான் முளைக்கும். கொய்யா மரத்துல மாங்கனி நம்ம என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. என்ன விதைக்கப்பட்டதோ அதுதான் முளைக்கும். அன்பானவர்களே, அப்ப சிறந்த ஆண்டவராய் இருக்கிறதுனாலதான் அவர் சிறப்பானதை நமக்கு தருகிறார். எபிரேயர் ஆக்கியும் விதமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமான சிறந்த பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். The best priest in the world, இந்த உலகத்திலேயே பிரதான ஆசாரியராகிய நம்முடைய ஆண்டவர் தான் சிறந்த பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியராயிருந்து நம்முடைய காரியங்கள் சிறந்ததை நமக்கு தருகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எல்லாரும் பொல்லாதவர்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்குறீங்க? முதல்ல ஹலோ, ஒரே ஒரு கை, 2 கை, 3, அவ்வளவுதான். இப்ப சந்தேகத்தில் இருக்கிறவங்க நாம நல்லவர்களா கேட்டாங்க, அதுவே நமக்கு குழப்பமா இருக்கு. இன்னொன்று என்ன பயம்னா, இந்த ஆளு நல்லவன்னு சொல்லி கை தூக்குனாலும் ஏதாவது சொல்லுவான், கெட்டவங்கள்னு தூக்குனாலும் அது இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆகவே நம்ம பேசாம கையை கீழே போட்டுக்கிறது சால சிறந்தது அப்படின்னு. நல்ல கவனிங்க, கையை போட்டுக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாம் மகா புள்ளா. அருமையானவர்கள், நான் சொல்றீங்க, பைபிள் சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, ஒரு தாய் தகப்பனா ஒரு பெற்றோரா உங்க பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுத்துருவோமா? நல்லதல்லாததை கொடுத்துருவோமா? எப்படியோ நீ போ அப்படின்னு நம்ம தொலைச்சு கட்டிடுவோமா? என்ன இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு சிறப்பானதை ஒரு தாயும் தகப்பனும் பெற்றோரும் கொடுக்க அவர்கள் விரும்புவார்கள், வாஞ்சிப்பார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்புறம் நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய என்னை உட்படத்தான். நானும் பொல்லாதவன் தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பொல்லாதனே தூங்கிட்டு இருக்கிறான். அது எப்ப கிளப்புறோமோ அப்ப ஆபத்து. நம்ம கிளப்பாரமா நம்ம இருந்து பழகணும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பொல்லாப்பான நான் உள்ளுக்குள்ளாக. இப்ப இந்த பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, பெஸ்ட் ஸ்கூல் கொடுக்குறோம், பெஸ்டான எஜுகேஷன் அப்படி கொடுக்குறோம், பெஸ்ட் க்ளோத், நல்ல கடையில் கரூர்லயே இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல போய் எடுத்து என்ன செய்யறோம்,
கொடுக்குறோம். காஸ்ட்லி இருக்கிறது காஸ்ட்லி. 2000 ரூபாய்க்கு கம்மியா சட்டை பேண்ட் இல்லை. நீங்க ஒரு கர்ச்சிக்கு வாங்குனீங்கன்னா 200 ரூபாய். நம்ம சொல்லுவோம் ரோட்டு கடையில் வாங்கினோம்னா 1 வருஷத்துக்கு தேவையான கர்ச்சி பண்ண வாங்கிட்டு வந்துருக்கேன். அவ்வளவு காஸ்ட்லி. ஆனா பெஸ்ட். I want to give the best for my child. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க வாங்குறதுக்கு ஒரு கணவன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறான். அம்மா வாஷிங் மிஷின் கேட்குது, இவன் தேடலாம், கடை கடையா ஏறலாம், காவேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏறு எல்லா கடையிலையும் ஆராய்ந்து வீட்டுள் நல்லதா, என்ன கம்பெனி நல்லது, பிராண்ட் நல்லதா, இன்னும் புதிய பிராண்டா வந்து அதெல்லாம் நல்லதா, எது பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். இதுக்கு வாஷிங் மிஷினே போட தெரியாது, ஆனா அதுக்கு பெஸ்டா கொண்டு வந்து ரொம்ப அற்புதமா பெண்கள் பெஸ்டா செய்யும். பிள்ளைகளுக்கு பெஸ்டான குணங்கள். சிலருக்கு அதை சொன்னா போகும். பெஸ்டானதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், கணவனுக்கு பெஸ்டானதை கொடுக்கணும், நல்லதை செய்யணும் அப்படின்னு அவர்களுடைய பிரயாசங்களுடைய உழைப்பு. அருமையான தேவ பிள்ளைகளை இப்படி எல்லாம் பெஸ்டானதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பெஸ்டா கொடுத்தாலும் நீ பொல்லாதவன், நீ பொல்லாதவன். அப்ப பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் பரமபிதா பரிசுத்தரும் மாசற்றவரும் குற்றமற்றவரும் குற்றம் சாட்டப்படாதவரும் பாவம் இல்லாதவரும் பாவமே அவருடைய இடத்திலே இல்லாததுமாகி பரிசுத்த சன்னிதானத்திலே எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை மத்தேயு 6:26 இப்படிதான் அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அன்பானவர்களே, அப்ப நம்முடைய ஆண்டவர் விசேஷமானவர், சிறந்தவர். அதனாலதான் சிறந்தவர்களாக நம்மை உருவாக்கினால் எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக உருவாக்கப்பட்ட நமக்கு சிறந்ததையே கொடுக்க வேண்டும் என்கிற அந்த போற்றையும் அந்த வைராக்கியமும் என் ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எப்பொழுதும் கர்த்தர் சிறந்ததையே கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒருபோதும் அழுகி போனதை கொடுக்கிறது இல்லை, ஆண்டவர் வீணா போனதை கொடுக்கிறது இல்லை, ஆண்டவர் மோசமாய் கெட்டு போனதை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறது அல்ல. ஆனா நாம கொடுக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம சில நேரங்களில் அப்படித்தான் செய்கிறோம். ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் உண்மையா இல்லாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க வஞ்சிக்கிறீங்க. நாங்க எதுல வஞ்சிக்கிறோம்? காணிக்கையின் தசம பாகத்திலும் தானே என்று ஆண்டவர் பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, ஒரு முறை நாங்கள் காணிக்கை பள்ளியில காணிக்கை பாசம் எண்ணும் போது ஒரு சைனாவுடைய யுவான் ஒன்று இருந்தது. முதல்ல நீங்க அதுக்கு பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு சோர்வு, என்னன்றது செல்லாத காசை நான் கொண்டு வந்து போறேன் அப்படின்ற ஒரு தாக்கம். அப்ப ஆவியானவர் சொன்னா, நீ ஏன் அப்படி பார்க்கிற? அது செல்லாத காசு இல்லை. ஒருவேளை இந்தியாவில் அது செல்லாம இருக்கலாம், ஆனால் சைனாவில் அது செல்லும். இப்பயும் அந்த காசை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, அடுத்த தடவை அமெரிக்கன் டாலரா போட்டோம், அடுத்த தடவை அரபு நாடுகளில் யூஸ் பண்ணுகிற ரியாலா வரட்டும்,
சிங்கப்பூர் டாலரா வெள்ளியா வந்து உழுவட்டும். ஏன் தெரியுமா? தேவன் எப்பொழுதும் சிறந்ததை நமக்கு தருகிற தேவன். நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகம் சிறந்தவர் மேல் இருக்குமே ஆனால், சிறந்த தெய்வத்தின் மேல் நம்முடைய பார்வையும் நோக்கமும் விருப்பமும் வாஞ்சையும் நமக்கு இருக்குமே ஆனால், நம்முடைய ஆண்டவர் சிறந்ததையே அவர் தருகிறவர். அவர் அழுகி போனதை தருகிறவர் அல்ல, கெட்டு போனதை ஒன்றை தருகிறவர் அல்ல, வீணாய் போனதை ஒன்று தருகிறவர் அல்ல. என கருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் சிறப்பான ஆண்டவர். என கருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அந்த நாட்கள்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத நாட்கள். நான் சொல்றது ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத நாட்கள். there is no refrigerator. ரொம்ப புதிய லக்ஸூரியஸ் பீப்புள் வீட்டில் தான் இருக்கும். பார்த்தீங்களா? டிவி வச்சிருந்தாலே அவங்க கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லுகிற காலம். அவெல்லாம் பிச்சைக்காரங்க வருவாங்க. அவங்க பிச்சைக்காரங்க வரும்போது இந்த பிச்சைக்காரங்க ராத்திரி வேலையில மீதி உள்ள சோறெல்லாம் ரசமெல்லாம் வச்ச அடுத்த நாள் என்ன செஞ்சோம்? கெட்டு போயிடும். ஆகவே எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து, மீதம் உள்ளதெல்லாம் அவங்க கொடுத்து, நமக்கு அது ஒரு புண்ணியம், ஒரு திருப்தி நடக்கும். இப்ப எல்லார் வீட்லையும் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. சொல்றது சிரிக்கிறீங்க? எல்லா வீட்லையும் ஆமா, ஒரு மேல் பிச்சைக்காரன் ஒன்று இருக்குது, ஒரு ஃபீமேல் பிச்சைக்காரன் ஒன்று இருக்கு. மிஞ்சி போனது எல்லாம் எடுத்து வச்சு அடுத்த காலையில புரட்ச சூடாக்கி இந்த பிச்சை கௌரவமான பிச்சைக்காரனுக்கு கௌரவமான பிச்சைக்காரிக்கு. அதனாலதான் ஒரு பேச்சாளர் சொன்னார், அதுக்கு பேர் பிச்சைக்கார பூட்டி. பிரிட்ஜ் இல்லை, ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை, பிச்சைக்கார பூட்டி. எப்ப அப்படிலாம் நம்ம ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டோமோ அப்பெல்லாம் நாம் ஆரோக்கியமா இருந்தோம். எப்ப மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற நிலைமையில வீட்டுக்குள்ள வச்சு வச்சு நாமளே தின்னோமோ நமக்கு என்ன வந்துருச்சு? வியாதி வந்து விட்டு. அருமையான தெய்வ பிள்ளைகளை வைக்காதீங்க, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. அதுக்காக என்னை கூப்பிட்டு போடக்கூடாது சொல்லிவிட்டேன். பிரச்சாரம் செஞ்சாக்க நீ கூப்பிடுங்க. நீ மிச்ச மீதிகளை வச்சு நீ கூப்பிட்டு அப்புறம் அங்கே தொலைச்சு கொடுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் சிறந்ததை தருகிற தேவன். ஏன் அவர் சிறந்தவர்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:20. எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கருமையான தேவ பிள்ளைகளை, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக சிறந்ததை தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சொல்லுவோமா? அல்லேலூயா. கருமையானவர்களே, சிறந்ததை யாருக்கு தந்தார்? இப்ப நான் முதல் கேள்வி, சிறந்ததை ஆண்டவர் தருகிறார். ஏன் தருகிறார்? அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சிறப்பானவர். அவருக்கா அவர் வந்து அழுகி போனதையும் கெட்டு போனதையும் அவர் கொடுக்க அவருக்கு தெரியாது. வீணா போனதை கொடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. எது கொடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா அற்புதமாய் நன்மையானதை கொடுக்கத்தான் அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா இருப்போமே. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது கெட்டு போனதையும் வீணா போனதையும் கொடுக்காம சிறந்ததை கொடுக்க பழக வேண்டும். இரண்டாவது, யாருக்கு ஆண்டவர் சிறந்ததை தந்தார் அல்லது தருகிறார்? எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சிறந்ததை தருகிறார்? இந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். First King chapter 3 verse 12 and 13. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12, 13. உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு
சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் உனக்கு பின் எழுதுவதும் இல்லை. இதுவுமன்றி இதுவுமன்றி நீ கேளாத நீ ஐஸ்வர்யத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் சாலமோனுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்தார். ஒரு லேகம் சொல்லுவோமா? சிறந்த ஞானம். இங்க யாருக்கு சிறந்த ஞானம் மகனாய் திருச்சபையில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, சிறந்த ஞானம் உள்ளவர்கள் இருக்கும். The best knowledge, the best wisdom. அப்ப யாருக்குமே ஞானமே இல்லையா? ஒருத்தருக்கு கூட ஞானமே இல்லையா? ஆண்டவர் பெஸ்ட் நாலேஜ், பெஸ்டான அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்ததாக இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, சாலமோன் சின்ன பையன். அவருக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா, ராஜாவாக அமருவதற்கு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். நீ போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற, நீ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டபடி நீ ராஜாவாக இங்க நிற்கணும். இவன் போய், ஆண்டவரே நானும் விளையாட்டுக்குள்ள பம்பர விளையாட கூட்டா போனான், கிட்டிக்குள்ள விளையாட கூட்டா போனான், குண்டு விளையாட கூட்டா கூட போனான். இப்ப ஒரு ராஜ்யபாரத்தை நிறுத்தி ராஜாவாக இருந்து ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவனுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாக்கி அவன் என்ன தெரியுமா செய்யறான்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுறான். ஹலோ, நமக்கு ஏதாவது ரொம்ப டஃப்பான நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட போய் சோமம், கத்தாவே ரொம்ப கடினமான பாதையா இருக்கு, கடினமான சூழலா இருக்கு, எனக்கு விடுதலையை தாங்க, என்னை காப்பாற்றி விட்டுருங்க, எல்லாரும் என்னை நெருக்கிறாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வர முடியல, எனக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றினாங்க. இப்ப சாலமோன் ஜெபம் பண்ண காரியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல, நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேன், I need a kind of knowledge to lead these people. இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாங்க. இப்ப நாம ஜெபம் பண்ணும்போது என்னெல்லாம் கேட்கிறோம்? ஹலோ, சின்ன ஒரு 2-3 காரியம் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உண்மையா என்ன கேட்குறீங்க? ஹலோ, யாருமே கேட்கறது இல்லையா? தெரிஞ்சாதானே. நமக்கு செல்போன் தெரிஞ்சிருக்கே நேரம் இல்லை. ஹலோ, ஜோம் பண்றதுக்கு எப்படி நேரம்? ஜோம் பண்றதுக்கு நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஜோம் பண்ணாலும் என்ன தெரியுமா கேட்கிறோம்? ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசி, என் பிள்ளைகளை ஆசி, எங்களை ஆசி, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தீர்த்திருக்க. நம்ம என்னைக்காவது ஆண்டவரே இந்த காரியத்தை எதிர்கொள்வதற்கு, நான் சொல்றது நல்ல கவனிங்க, இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும், ஆற்றலை தாரும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்ல முடியுமா? இதை என்னால சமாளிக்க முடியல. I don't know how to handle this problem. இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பது எனக்கு தெரியலங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு உதவி செய்ய. ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர். யாக்கோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தேவனிடத்திலே கேட்க கடவன் சம்பூர்ணமாய் ஆரம்பிச்ச கடைசி வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சா எப்படி? இடையில உள்ள வார்த்தையில சொல்லணும்ல. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரிடத்திலும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற
கேட்க கடவன். நமக்கு எல்லாவற்றிலும் ஞானம் தேவை. நீதிமொழிகளில் ஞானி அவசியமாய் பதிவு செய்த காரியம் என்ன தெரியுமா? எப்பா, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானமே முக்கியம், ஞானமே பிரதானம், ஞானம் தான் அவசியமானது. நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். I must ask God for wisdom. ஞானத்துக்கு ஆண்டவரிடத்தில் நான் முறையிடுகிற ஒரு நபராய் இருக்க வேண்டும். இந்த சாலமோன் ஞானத்தை கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் தேவை. ஒரு கணவனாய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. சில கணவன்மார்கள் குடும்பத்தை நடத்த தெரியாம பைத்தியமாக்கி வச்சிருக்கிறாங்க குடும்பத்தை. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சொல்லவும் முடியாது நம்மளால. ஐயா, இது நீ வாழ்கிற வாழ்க்கை முறை அல்ல, இது சரியில்லைப்பா, இப்படி எல்லாம் வாழக்கூடாது. இத சொல்ல அவ்வளவுதான், முடிஞ்சு போ. நான் தொடங்க, இது வாழ்க்கை முறை அல்ல. சில பெண்களுக்கு அந்த குடும்பத்தை ஒரு தலைவியா நின்று நடத்துகிற முறை தெரியல. மனம் போன போக்கில எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த ஆம்பளையை ஒன்று இல்லாதவனாக்கி, ஓட்டாண்டியாக்கி, காசை பார்த்தா பணத்தை பார்த்தா பைத்தியக்காரி போல ஊரா அழைச்சி திருச்சி கடையடையா ஏறி அந்த குடும்பத்தை நடுத்தருல கொண்டு வந்து கடைக்காரனாக்கி வச்சிருந்தான். குடும்பத்தை நடத்த தெரியல, அதுக்கான சாத்தியம் இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை, ஆண்டவருக்கு உண்மையான காரியம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானம் முக்கியம். பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா பிள்ளைகள் எதிர்த்து பேசி தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக சாபத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் தகப்பன் மனமாற ஆசீர்வதிக்காம எப்படி ஆசீர்வாதமா இருப்ப? கண் கண்ட உன் தாய் தகப்பனுக்கு நீ உண்மையா இல்லாம நீ காணாத ஒரு விண்ணப்பை எப்படி நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவ? உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவங்க கோடு கிழிச்ச கோட்டை மாறாம இருக்கணும். எதுக்குங்க சொல்றோம்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க. எதுக்காக மறந்துட்டு நாங்க சொல்லி அடங்கிட்டு இருக்கிறோம்? கோட்டை தாண்டின ஒருவர் கூட நல்ல வாழ்க்கை இல்லை நினைச்சுக்கீங்க. பேசலாம், நல்ல சம்பாதிக்கலாம், ஒரு பைசா கூட உன் பிள்ளைக்கு ஆசை வாங்க. ஏன்? தேவன் ஞானத்தை தர விரும்புகிறான். ஞானம் தேவை. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானம் தேவை. நான் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி கீழ்ப்படிக்கணும், எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஞானம் தேவை. அதனாலதான் சாலமோன் வலியுறுத்துகிறான், ஞானத்தை சம்பாதி. நீ என்னத்தை சம்பாதித்தாலும் பரவாயில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, you must gain your knowledge. எல்லா விதத்திலையும் உனக்கு நல்ல ஞானம் உனக்கு தேவை. அந்த ஞானத்தை கர்த்தரை தவிர அந்த சிறந்த ஒன்றை எந்த படிப்பும் தர முடியாது, எந்த வாழ்க்கையும் தர முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த high standard education will not give you the kind of wisdom that God has done you. இந்த வேத வசனத்தை சொல்லியிருக்கிற இந்த ஞானத்தை எந்த உயர் கல்வியும் தந்து விடவே முடியாது. கருதியான தேவ பிள்ளைகள், ஞானத்தை ஆண்டவர் தந்தார். எப்படிப்பட்ட ஞானம்? சாதாரண ஞானம் அல்ல. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சாரு, இந்த ஞானத்துக்கு முன்னாடி ஒருத்தனும் இல்லை, இதுக்கு பிறகு ஒருத்தனும் கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த ஒரு ஞானமா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஞானம் தேவைங்க. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். அதுல மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. எதுக்கு பேசுறதுக்கு அங்க இடம் இல்லை. நான் விரும்புற விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளை கால் இல்லாம வீட்டுல கிடக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஒரு கண்ணை நோண்டி போட்டு ஒரு குருடராய் நம்ம வீட்டுல இருந்து
போய் வீட்டை இன்னொரு இடத்துல போய் நாசமாக்குவதற்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொன்ன வச்சு கேட்காம போய் காரணம் என்ன? ஞானம் இல்லை. எனக்கு ஞானமே சிறந்தது. சிறந்த ஞானம் இந்த இடத்துல நமக்கு தேவை. அந்த ஆண்டவரை நம்ம கேட்கணும். கேட்டுதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல, தருவேன் என்று சொல்லுகிறான். இப்ப விசேஷம் என்ன தெரியுமா? இந்த ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். I have given you. உனக்கு நான் கொடுத்தப்பா. நீ கேளாத. நீ கேட்கிறதே எது தெரியுமா? என்னை ஆசீர்வதி. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? கருமையான தேவ பிள்ளைகள, ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறாரு. ஆனா உனக்கு தேவையான ஞானம். இப்ப 100 கோடி ரூபாய் ஒரு பைத்தியக்காரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அவெல்லாம் குழு காயத்துக்கு நெருப்பு மூட்டி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு இருப்பான். அது தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தெரியாது அது விலை மதிப்புள்ளது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சின்னாபனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, வெளி வேஷம், சமாதானமா இல்லை, ஐக்கியம் இல்லை, பரஸ்பர உறவு இல்லை, நல்ல சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. நல்ல சிரிச்சு பேசி சமாதானமாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு எந்திரிக்கிற அந்த பழக்கம் அனுபவம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் இல்லை. ஒரு ஜெபத்திற்கு குடும்பமா உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடி ஆராதிச்சு தேவனை மையப்படுத்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை ஷேர் பண்ணி நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணுங்கிற வார்த்தையும் தாகம் இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானத்தை ஆண்டவருக்கு சிறந்த ஞானத்தை அவர் தருகிறார். He will give the best knowledge. ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் இந்த சிறந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்த. உலக மனிதர்கள் யாருமே சாலமோனுடைய ஞானத்துக்கு நிகர் இல்லை, ஈடு இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏங்க, நீங்களும் நானும் நம்மளை போலதான் எல்லாரையும் கர்த்தர் படைச்சார். எல்லாருக்கும் உண்டான மூலம் நமக்கு இருக்குது, எல்லாருக்கும் உண்டான நிலையில தான் நமக்கு இருக்குது. ஆனா மற்றவர்களை விட நாம் யார் சிறந்தவர்களாக இல்லை தெரியுமா? நாம் இன்னும் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்கவில்லை. எதை கேட்கக்கூடாதோ அதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு மரியாதை வேணும், மரியாதை நீ கேட்டு வாங்கக்கூடாதுப்பா, அதுவா வரணும். நீ போய் எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லி தாழ்மையா பரிசுத்தமா உண்மையா யாரா இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காத சோத்திரம் சொன்னாங்க, உனக்கு சோத்திரம் திரும்பி வரும். அருமையான தேவ பிள்ளைகள், உனக்குள்ள தாழ்மை இல்லை, உனக்குள்ள தேவனுக்குரிய குணாதிசயங்கள் இல்லாத பட்சத்துல நீ எதை நம்பி எதிர்பார்க்கிறதே தப்பு. உன்னுடைய எதிர்பார்ப்பு சரியானதே அல்ல. அப்ப ஞானம் ஆண்டவர் ஒரு சிறந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது, இப்ப வரைக்கும் யாரும் இல்லை. அவ்வளவு சிறந்த ஞானத்தை தருகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை நல்லா நடத்தணுமா? ஞானத்தை கேளுங்க. உன் பிள்ளைகளை நல்லா நடத்தணுமா? ஞானத்தை கேளுங்க. உன் குடும்பத்தை நல்லா நடத்தி ஆசீர்வாதமான ஒரு நிலையில வைக்கணுமா? ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரை, இந்த குடும்பத்தை கையில கொடுத்துருக்கிறீங்க, நான் குடும்ப தலைவனா இருக்கேன், குடும்ப தலைவியா இருக்கிறேன், இந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் இந்த குடும்பத்துக்கு இந்த சபைக்கு எந்த விதத்துல தீங்கு வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது. ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், என் சாட்சியை நான் இழந்துடக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற மகிமையை நான் இழந்துடக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு அதுக்கு தேவையான ஞானத்தை, அதுக்கு தேவையான கிருபைகளை, அதுக்கு தேவையான வரங்களை, அதுக்கு தேவையான எல்லாமே எனக்கு பாதுகாத்தவரே அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஞானத்தை அளவில்லாமல் அருளி செய்கிற சோர்ஸ் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாகி நம்முடைய தேவன் உங்களுக்கு, எனக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த அனந்த ஞானத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபு ஒரு முறை ஆடுகளிலே படுத்திருக்கிறான். ரொம்ப வேதனை. இந்த மாமனார் வேற ஓவர் சேட்டை, சம்பளத்தை மாத்தி இங்கே இருக்கிறான்.
அப்ப படுத்திருக்கும் போது ஒரு ஏக்கம், ஆண்டவரே புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் இப்ப என்கிட்ட கொடுத்துட்டான், இந்த புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் குட்டி போடணுமே, நான் என்ன செய்ய, எனக்கு அதுக்கு ஞானத்தை தாங்க. அருமையான தேவ பிள்ளைங்க, இவ பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் சாப்பிடுற பிராயில் 15 நாள்ல புசு 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 புசுன்னு வந்துடு. எதுக்கு தெரியுமா? நம்ம சீக்கிரம் சாப்பிடணும்னு ஏற்பாடு பண்ணுது. நம்ம சீக்கிரம், ஆமா, அதை திருட்டு நம்மளும் புசு 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 புசுன்னு வருஷம் சீக்கிரமா அது முன்கூசி குத்துனா காத்து போற மாதிரி காத்து போயிடும். தட்டி விட்டா அதுதான் கிடைக்குது நமக்கு, சீப் அண்ட் பெஸ்ட். இதுல வேற ஒரு பொருளை வேற கொரோனா போலீஸ் அதான் ரொம்ப மேலே அப்படி அவனுக்கு லாபம், நமக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஞானம் தேவை. ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஞானம் அவசியமானது. ஞானத்தை நம்ம கேட்கணும், ஞானத்தை தேடணும், ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஞானம் இல்லாம நீ குடும்பம் நடத்த முடியாது. ஹலோ, பிள்ளைகள் பத்துட்டா நீங்க ரொம்ப ஆரோக்கியமான குடும்பத்தோட இருக்குன்னு அர்த்தமா? ஒவ்வொரு குடும்பமும் ஊர் மதிக்கணும். முக்கியமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவர் வாயிலா போச்சு சிஸ்டர் அது ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். யாக்கோபு அப்படித்தான் அழுதுறான், புலம்புறான். அவரே இந்த புள்ளி உள்ள வரியெல்லாம் புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் குட்டி போட்டு நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறேன். ஒரு குச்சி வாதனான் குச்சி எடுக்கிறான். அந்த வாதனான குச்சி வாதனை மர குச்சி எடுத்து அதில் பார்க்குறான், கத்தி குச்சி கையில் கத்தி கல்லுல தானே அந்த அப்படியே அப்படி அங்கே புள்ளி போடுறான். புள்ளி போட்டு தண்ணி குடிக்க வர்ற இடத்துல அந்த குச்சிகளை எல்லாம் அந்த தண்ணியில படும் மாதிரி வைக்கிறான். ஆடுகள் பொழிய வரும், ஆடுகள் குட்டி போடுற நேரம், ஆடுகள் குட்டி போடுற வர சமயம் அது பார்க்குது. புள்ளி புள்ளியா தெரியுது தண்ணிக்குள்ள, தண்ணிக்குள்ள புள்ளி புள்ளியா தெரியும். பாருங்க, இது கண்ணு அந்த புள்ளி புள்ளி அங்க இருக்குது. ஆடு கண்ணுல பார்க்குது, அப்படியே உள்ள ஸ்கேன் பண்ணி போகுது. உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டியில எல்லாம் புள்ளி உண்டாகுது. இந்த ஞானத்தை யார் கொடுத்தது? இன்னைக்கு நம்ம போடுது என்னை மாதிரி என் பிள்ளை நிம்மதியாக இருக்கும். நான் பிள்ளை வாங்கும் போது அவன் இவ்வளவு பிரிச்சுட்டான், துளூண்டு துளூண்டு. அவ்வளவு ஆசை அதை கையில வாங்கும்போது, அதை கையில வாங்கும்போது அவ்வளவு ஆசை. வாங்கி அதை பார்த்தா கண்ணு மட்டும்தான் தெரியுது, கண்ணு மட்டும்தான் தெரியும். தொப்புள் பொடி அப்படியே கட் பண்ணி அப்படியே கையில போட்டது மட்டும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மனமகிழ்ச்சி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள். அப்ப யாக்கோபுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வயிற்றுல இருக்கும்போது எவ்வளவு கற்பனை நமக்கு இருந்திருக்கும். குழந்தை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்ப அறிவு பெருத்து போய் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆப்பிரிக்கா உகாண்டாவில் இருக்கிற மாதிரி கலர், நியூசிலாந்தில் இருக்கிற மாதிரி கண், உருவம் உருவம், இதுல ஜாம்பியாவில் ஓடுற வேகத்தில் இருக்கிற கால், எல்லாத்தையும் தனித்தனியா உருவாக்கியா. அப்படி ஒரு பிள்ளையை பத்தி எப்படியே நம்ம வாழ்றது யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நவீன உலகம் ஞானம் பெருத்து போச்சு, அறிவு பெருத்து போச்சு. ஆனா இதெல்லாம் கிரியேஷனுக்கு எகென்ஸ்டா செய்யற விஷயம். ஆனா பாருங்க, ஒரு நவீன வசதிகளும் இல்லாத நாட்களிலே யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பாருங்க. அந்த புள்ளி உள்ள அப்படியே அதை பார்க்குது, அந்த புள்ளி உள்ள. அதனாலதான் குழந்தை வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது மிருக காட்சி சாலைகள்லாம் பிள்ளையை போட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இது காண்டா மிருகத்தை பார்க்கணும். அப்புறம் பிறக்கிறது என்னவா இருக்கும்? காண்டா மிருகமா தான் இருக்கும். இந்த உலகத்தில் அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாம் விருப்பா பிள்ளையை கொண்டு காண்டா மிருகன்னு பேர் வச்சாங்கன்னா. மிருக காட்சி சாலை நீ கூட்டிட்டு போறது எப்படி? அமைதியான இடத்துக்கு, மென்மையான இடத்துக்கு, குருவிகள் சத்தம் போடுற அழகான அந்த இசைக்கு அப்படி கூட்டிட்டு போய் காமிச்சா பரவாயில்ல. இது சர்க்கஸுக்கு கூட்டிட்டு போய்
இது யானையும் ஒட்டகத்தையும் அவன் சிங்கத்தையும் மிரட்டிட்டு இருக்கிற அதை காட்டுனா அப்புறம் அப்படித்தான் பிறக்கும். இது தாண்டுது. ஏன்னா அந்த குரங்கை பார்த்துருக்கேன். இது குரங்கு சட்டையெல்லாம் வெளியில வந்து குரங்கா பண்ணிட்டு இருக்கு. ஞானத்தை கவனமா, சிறந்த ஞானத்தை தருகிறவன். அப்ப யாக்கோபு பார்க்கிறான், அவன் ஆச்சரியமா பார்க்கிறான். அந்த லாபான் எப்படா புள்ளி 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 உள்ளலாம் குட்டி கொடுத்து வரி உள்ளதெல்லாம் குட்டி மாத்திர சம்பளத்தை வரி உள்ளதெல்லாம் இப்ப மறுபடியும் உட்கார்ந்து அழுகுறான். ஆண்டவரே புள்ளி உள்ளதெல்லாம் நல்லா போட்டுச்சு, இப்ப புடுங்கிட்டானே, இப்ப வரி உள்ளதெல்லாம் இப்ப தள்ளிட்டானே, இப்ப நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் சொல்றாரு, காமிக்கிறாரு, ஞானத்துல வெளிப்படுத்துறாரு. அதே பட்டை எடுக்கிறான், அதே குச்சி எடுக்கிறான். முதல்ல புள்ளி போட்டால அதே புள்ளிக்கு பதிலா வரி வரியா பட்டையை குடிக்கிறான். வரி வரியா ஓடு போடா ஓடு போடா, ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, அப்படி அந்த குச்சிகளை மறுபடியும் தண்ணிக்குள்ள வைக்கிறான். ஆடுகள் கொல்லி வருது, குட்டி போட வருது. அங்க பார்க்குது, வரி வரியா தெரியுது. அந்த வரிகள் எல்லாம் உள்ள ஸ்கேன்ல ஆகி கண்ணு மூலமா போய் உள்ளுக்குள்ள அந்த ஆடுகளுடைய குட்டிகள்ல என்ன செய்யுது? கோடு விழுந்துருச்சு, கோடு விழுந்துருச்சு. இப்ப குட்டி போடுறது எல்லாம் வரி வரியாய் வரி வரியாய் வரி வரியாய். அருமையானவர்களே, ஞானத்தை அள்ளி தருகிற தேவன் நம்முடைய ஞானத்தை பிள்ளை நம்ம இன்னும் நிறைய பிள்ளைகளை கட்ட நம்ம தந்துட்டு இருக்கிறோம். இன்னும் வரப்போறதெல்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பயே நீங்க கையில வச்சு ஜோம் பண்ணுங்க. மாசமா இருக்கிற பிள்ளைங்க ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணி ஆண்டவரே பிள்ளையை ஞானமுள்ள பிள்ளையா நீங்க என்ன செய்யணும்? இப்பயே வந்து வடிகட்டின முட்டா அறிவே இல்லை, பொறுக்கி அப்படி திருடே அப்படின்னா அப்புறம் அதுதான் வரும், அதுதான் கிடைக்கும். நீ இப்பயே ஞானமா என்ன செய்யணும்? ஞானத்துல சாதனை போல நல்ல ஞானத்தை ஆண்டவர் தரணும். யாக்கோபை போல கத்த ஞானத்தை தரணும். ஞானத்தை ஆண்டவர் தரணும். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தானியேல் சிறந்ததை தானியேலுக்கு ஆண்டவர் தந்தார். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கணும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 8வது வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தினாலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேமிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். எனக்கு அருமையானவர்களே, பாபிலோன் மாகாணத்துக்கு எருசலேமிலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியம். முக்கியமாய் தானியேலுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த சிறந்த காரியம். எனக்கு அருமையான இவர்கள் சாதாரணமானவர்கள். நம்ம ஏதாவது ஒருத்தர் வேலை செஞ்சோம்னா அது 4 பேரை கடந்து 4வது பேர் தான் அந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா இது அடுத்தவங்கள்ட்ட சொல்லும், அது அடுத்தவங்கள்ட்ட சொல்லும், அது அடுத்தவங்கள்ட்ட சொல்லும். இருக்கிறதுலே மகா சோம்பேறி. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க? நான் வந்து பல் டாக்டர் இருந்தேன். அப்படிங்களா? பல் டாக்டருங்களா? பாத்திரம்லாம் விளக்குவீங்களா? பாத்திரம்லாம் விளக்கு தெரியாது. சரி, புருஷனை வச்சு எல்லா பள்ளையும் கலட்டி மறுபடியும் மாட்டி இதுவா நம்ம செய்ய முடியல. உலகத்தில் உள்ள இந்த வேலையை செஞ்சாலும் நம்ம வீட்டில் வேலையை செய்து வீட்டுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நம்ம பழகும். இந்த தானியேல் என்பவர்கள் எல்லாத்திலையும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் இருந்தார்கள். கல்வியிலே நிபுணர்களாய் இருந்தார்கள். ஆராய்ச்சியிலே நிபுணர்களாய் இருந்தார்கள். சிறந்த கல்வி அவர்களுக்கு இருந்தது, சிறந்த ஆட்கள் இருந்தது.
கவனிங்க, நீ வடிகட்ட முட்டால இருக்கிற சோம்பேறி நீ கொண்டு வராங்க. ஏற்கனவே நம்ம தேசத்துல சோம்பேறி நிறைய இருக்கு. சோம்பேறிகள் நமக்கு வேணாம். நல்ல சுறுசுறுப்பை வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களை கொண்டு வாங்க. அப்ப கொண்டு வந்து நிறுத்தும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தை வாசிக்கணுமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். என்ன செய்யலாம்னா வேண்டிக் கொண்டார். நல்ல கவனிங்க. அப்ப இந்த தானியேல் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? இந்த புறஜாதி தேசத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய போஜனத்தினாலே, அவர்களுடைய உணவினாலே நாம தீட்டுப்படுத்தப்படலாகாது என்று சொல்லி வைராக்கியமாய் அவன் தேவனுக்காக நின்று தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவன் பிரதானிகளின் தலைவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயா நாங்க இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேணாம். இப்படிப்பட்ட உணவுகளை, ஏன்னா பாபிலோனியர்கள் இரத்தத்தோட மாம்சத்தை சமைத்து புசிக்கிறவர்கள். நாம இரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? நாம அது ஒண்ணுதான் செய்யறோம். ரத்தத்தோட என்ன செய்யறதுல புசிக்கிறது. ஆனா எல்லாரும் ரத்தம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு, காதுல இருந்து, மூக்கில இருந்து, வாயில இருந்து ரத்தம் வர அளவுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு நம்ம செஞ்சு. ஆனா நம்ம சொல்றது பக்தி பரவசமா நாங்கள் ரத்தத்தோடு புசிக்கிறது இல்லை. ரத்தத்தோடு புசிக்கலாம், அது வைராக்கியமா இருக்கிறார்கள். இப்ப இந்த வைராக்கியம் என்னன்னா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பருப்பு மர காய்கறிகளை கொடுங்க, அதை நாங்க சாப்பிடுறோம். 10 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து எங்களை பாருங்க, நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு. பிரதானிகளின் தலைவர் சொல்றான், ஐயா இது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முதல் பலி நான் தான், நீங்க கொண்டே கொடுவாரு. உங்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்கிறது, உங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கிறது என்னுடைய கடமை. உடனே பிரதானிகளின் தலைவர் சொல்றது, தானியேல் சொல்றாரு, இல்லை நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். நீங்க 10 நாளைகளை டெஸ்ட் 10 நாள் கழிச்சு இந்த மரக்காய்கறிகளை மாத்திரம் கொடுத்துட்டு வந்து பார்க்கிறான். பைபிள் சொல்லுது, எனக்கு அருமையான 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இப்ப நம்முடைய வாலிபர்கள் எப்படி இருக்காங்க? சரிங்க, அது மெதுவா நடந்து வருது. சீக்கிரம் போய் நடக்கிறதுங்களா? கொரோனாவில் உயிர் தப்பிச்சவன் நடக்கிறது போல நடக்கும். கேட்டா நாங்கள் மகனாய் திருச்சபையின் வாலிபர்கள். இதுக்கு என்ன? பிரெஞ்சு ஃப்ரை கேட்குது, கிரில்டு சிக்கன் கேட்குது, பாபிக்யூ தான் கேட்குது. மைனஸ் இல்லாம இது சாப்பிட, இது மைனஸ். அந்த மைனஸ் இல்லாம வாலிபர்கள் எப்படி இருக்குமா? அவங்க முகம் எப்படி இருந்துச்சு? கலை உள்ளதாயும் புஷ்டி உள்ளவர்களுமாய் சாமர்த்தியமும் அறிவும் அவர்களுக்கு
வாலிபர்கள் எத்தனை மணிக்கு வர்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, முடிஞ்சோட பாருங்க. முதல் வெளியே வர யாருன்னு பாருங்க. இவ்வளவு கத்திருக்கிறேன் நானே. 2 சீட் இன்னும் முள் டம்ளர் தண்ணி குடிக்கல. 5ஆம் தடவை வாலிபர் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருச்சு. இது எப்படி ஓடும்? எதிர்ப்பு அதிகம் சொல்லுகிறான், நீங்கள் காலாட்களோட ஓடும் போது உங்களை இழைக்க பண்ணினார்களானால் நீங்கள் குதிரைகளோடு எப்படி ஓடுவீங்க? நாங்க பன்னியோட ஓடிய பழகிட்டோம். நாங்க எப்படி குதிரைகளோடு ஓடுவோம்? அன்பானவர்கள், கரை உள்ளவர்கள், புஷ்டி உள்ளவர்கள், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கும், கடுமையான உழைக்கும். எதையுமே ஆலயத்தில் வேலையே செய்கிறது இல்லை. ஆனா நமக்கு பேர் என்ன? ஆனந்த. இப்ப வாலிபர்களால் கணக்கு முடியல. பஞ்சர் ஓட்டுற நிலைமைக்கு இருக்காங்க. எல்லாம் அங்க பஞ்சர் ஓட்டிட்டா சரி பண்ண வேண்டியது இருக்கு. அருமையானவர்களே, இப்ப இந்த இடத்துல வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் 14-17 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் மேல்ஷால் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டான். அல்லேலூயா. நெருங்கியானவர்களே, வாலிபர்கள் எல்லாம் நல்ல கவனிங்க. வாலிபர்கள்னா எத்தனை வயது வரைக்கும் வாலிபர்கள் நினைக்கிறீங்க? ஹலோ, 20 வயது வரைக்கும் வாலிபர்கள். நீங்க பைபிளை சரியா படிக்கல. 70 வயது வரைக்கும் வாலிபர்கள். 70 வயது வரைக்கும் உண்மையா நான் போய் சொல்லல. எங்கேயாவது வாலிபர் கூட்டம் நடந்துச்சுன்னா நீங்க போய் பாருங்க. 20 விட 70 நிறைய. ஏண்டா அவ்வளவு ஆர்வம். 20ல பண்ண அத்தனை சேட்டையும் அடங்கி ஒன்றும் முடியாம கலந்து இப்ப அமைதியா உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். புரியுதா? அருமையானவர்களே, அப்படி இருக்கிற எல்லாருமே நான் மகிமாய் திருச்சபை குடும்பத்தில் இருக்கிற யாருமே வயதானவர்கள் ஏன்னா 20ல பேச வேண்டியதெல்லாம் 60ல பேசு, 60ல நடக்க வேண்டியதெல்லாம் 20லே செயல்படுத்துது. அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு வேகம். எனக்கு அருமையானவர்களே,
இப்ப பைபிள் சொன்னது கூட ஆண்டவர் இந்த தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சிறந்ததை கொடுத்து மாகாணத்திலே சிறந்த இடத்தை, சிறந்த ஒரு பதவியை கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, அந்த தேசம் முழுவதிலேயும், அந்த மாகாணம் முழுவதிலேயும் அவர்கள் ஜோசியர்களும் அங்கிருந்த ஞானிகளிலும் இவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இது எதனால? நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா உங்க வேலையில எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக கர்த்தர் வைப்பார். உங்களுடைய படிப்புக்கு முன்னாடி கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக நிறுத்துவார். நீங்க எல்லாமே கர்த்தருக்கு செகண்டரியா தான் கொடுக்குறீங்க. அதனாலதான் செகண்ட் பிரைஸ் கூட வாங்க முடியல. கர்த்தருக்கு தேவை முதலிடம். You must give first priority to God. அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. வேதம் இவ்வளவு தெளிவா சொல்லுது. அப்ப 10 மடங்கு தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம் சொல்லுது. வாசிங்க. 2:48 தானியேல். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. சிறந்ததை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். He will give you the best when you give first priority to God. தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது, உங்க வருமானத்திலே இருக்கட்டும், உங்க வாழ்க்கையிலே இருக்கட்டும், உங்க குடும்ப சூழ்நிலையிலே இருக்கட்டும், உங்க வேலையிலே இருக்கட்டும், உங்க படிப்பிலே இருக்கட்டும், நீங்க you must give first priority to God. தேவனுக்கு அடுத்ததுதான் மற்ற காரியங்கள். அந்த வைராக்கியமும் இவன் அப்படிதான் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளல. இன்னைக்கு சில பேர் அப்படிதான் கிணவட்ட பார்த்த உடனே இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த காலமாடு கம்புல பாய்ச்ச கதையா, 4 நாள் பாய்ச்சல பாய்ச்சி அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏப்ப விட்டு. அருமையான தேவ பிள்ளைங்க, நல்ல கவனிங்க. உணவு தேவை, ஆனா அது மருந்து போல உணவை சாப்பிடும். உணவே இல்லைன்னா மருந்து உணவாயிடும். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? மாத்திரை பெட்டி வாங்கிட்டு இருக்காங்க. மாத்திரை பாக்ஸ், டேப்லெட் பாக்ஸஸ், காலை மதியம் இரவு, காலை மதியம் இரவு, எல்லா கலர்லையும் மாத்திரை வச்சிருக்காங்க. எல்லா கலர்லையும் உணவு சாப்பிட சொன்னா எல்லா கலர்லையும் மாத்திரை. ஏன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் வைராக்கியமா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த உணவு வேணாம், எங்களை நாங்கள் தீட்டுப்படக்கூடாது, இந்த உணவுனால கூட தீட்டுப்படக்கூடாது இருந்த ஒரு வைராக்கியம் தான் இந்த தானியேலையும் நண்பர்களையும் தேசத்திலே மாகாணத்திலே உயர்ந்த நிலையை கொண்டு போனது. ஹல்லேலூயா. 2 பேரை சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. எஸ்தர் ராஜாத்தி. எஸ்தர் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர். அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. மொர்தெகாயின் மூலமாய் வளர்க்கப்பட்டவள். ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு நல்ல வஸ்திரம் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பரிதாபமான நிலை. ஆனால் வசனத்திலே வளர்ந்தவள், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே வைராக்கியமாய் அவள் இருந்தவள், தேவனுக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டவள், பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழ்ந்தவள். இப்ப அவளுடைய வாழ்க்கை என்னவானது தெரியுமா? ஆண்டவர் பார்த்தார், அவளுடைய உண்மைத்துவத்தை பார்த்தார். மொர்தெகாயின் மூலமாக கொண்டு போய் ஏகாயின் வசத்தில் வைக்கப்பட்டது. ஏகாயினுடைய கண்களிலே கர்த்தர் தயவு பாராட்டினார். ஏகாய் என்கிற விசாரிப்புக்காரன் அவளுக்கு ஒரு நல்ல சிறந்த இடத்தை கொடுத்தார். சிறந்த இடத்திலே அவள் பழக்க வைக்கப்பட்டால் ராஜா அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கும் சொந்தக்காரனாய் ஒரே தலைவனாய் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த
அந்த எஸ்தரை பார்க்கிறான். அவனுடைய உள்ளம் கவர்கிறது, அவனுடைய கண்களுக்கு இன்பமாய் இருக்கிறது. அந்த ராஜாத்தியாகிய எஸ்தரை நேசிக்கிறான். அந்த ராஜ்யபாரம் முழுவதுக்கும் பட்டத்து ராணியாக்கி கர்த்தர் எஸ்தரை அழகுவார். அல்லேலூயா. நீங்க ஏழ்மையான நிலைமையில் இருக்கலாம், அது தவறு அல்ல. ஆனா சாகும் போது ஏழ்மையா சாப்பிடுறது அது தேவ சித்தமா இல்லை. தேவன் அப்படி விரும்புகிறது. அப்படின்னா எஸ்தரை கொண்டு போய் கோபுரத்திலே ஒரு இடமே இல்லை, அவர்களுக்கு ஒரு ஸ்தலமே கிடையாது. அப்படிப்பட்ட எஸ்தரை கர்த்தர் 127 நாடுகளுக்கு பட்டத்து ராணியாக்கி அழகுவார். சிறந்ததை கொடுத்தார். He gave the best to Esther. My dear people of God, the same way He will give you the best in your life. உங்க வாழ்க்கையிலும் தேவன் சிறந்ததை, சிறப்பானதை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா அவர் சிறப்பானதை கொடுக்க we must be qualified. நாம தகுதி உள்ளவர்களாக பெருமை வேணாம், அகந்த வேணாம், கோபம் வேணாம், தேவையில்லாத விரட்டு வைராக்கியங்கள் வேணாம், கசப்பு வேணாம், பொறாமை வேணாம், எரிச்சல் வேணாம். எனக்கு இதெல்லாம் ஒதுக்கி தள்ளி போட்டு ஆண்டவருக்கு உண்மையாய், ஆண்டவரே பரந்த மனப்பான்மையோடு சிறந்ததை தருகிறவர் என்கிற மனதளவிலே நாம் வாழும் போது தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை போல கர்த்தர் கொண்டு போவார், ராஜாவை போல கர்த்தர் கொண்டு போவார். அவர் செய்வார். ஆனால் அதற்கு தகுதி உள்ள பிள்ளையாய் நாம் உருவாக்க வேண்டிய ஒரு அடிப்படையான செயல்பாடு நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சிறந்ததை தர ஆயத்தமாய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் வஸ்திரத்தை இழந்து போனான். தகப்பனார் பல வருடமான அங்கியை உடுத்தி அவனை அழுது பார்த்தார். செல்ல பிள்ளை கருமையானவர்கள் யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவன் யோசேப்பு. ஆனால் யோசேப்பு திடீரென்று ஒரு நாள் காணாமல் போனான். காணாமல் போகவில்லை, யாக்கோபனுடைய பார்வையிலே அவன் தொலைந்து போனான். மிருகங்களால், கொடிய மிருகங்களால் பீறி போடப்பட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சகோதரர்களே, அவர்கள் பொறாமை கொண்டவனை விற்று போட்டார்கள். எகிப்திலே போய் 13 ஆண்டுகள் போராட்டம், உபத்திரவங்கள், வேதனைகள், சிறைச்சாலை, செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் அனுபவித்தான். சிறையிலே கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்து அந்த குழியிலே இறக்கிவிடப்படும் போதே அவனுடைய பல வருடமான அங்கியை புரிந்து கொண்டார்கள். வர்த்தகத்தில் விற்கும் போது அவன் வெறுமையாகவே வேலைக்காரனை போலவே அவன் புறப்பட்டு போகிறான். எத்தனை கெஞ்சி இருப்பான், எத்தனை அழுதிருப்பான் யோசேப்பு. எத்தனை முறை, அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், நான் இனி ஒருபோதும் தகப்பனாரிடத்தில் உங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கனவுகளை எனக்குள்ளே நான் வைத்துக் கொள்கிறேன், இனி எதையுமே நான் பேச மாட்டேன் என்று எப்படியெல்லாம் அவன் கதறி கதறி அழுதிருக்கக்கூடும். அவனுடைய அழுகையை இவர்கள் பார்க்கவே இல்லை. இவன் தொலைந்து போனால் போதும் என்று நினைத்தார்கள். யோசேப்பு விற்கப்பட்டான். தெரியாத தேசம், தெரியாத பாஷை, தெரியாத இடம். அவன் கொண்டு போகப்பட்டான், விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் அனுபவித்தான். அவனுக்கு வேலைக்கார வஸ்திரம் கொடுத்தார்கள், சிறையிலே சிறை வஸ்திரம் கொடுத்தார்கள். அவனுடைய ராஜா சொப்பனம் கண்ட போது, ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிற போது அவனுக்கு ஒரு விசிட்டிங் வஸ்திரம் கொடுக்கிறார்கள், சந்திக்கிற வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். அதை உடுத்து கொண்டு போகிறான். எனக்கு இறுதியான 13 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பினுடைய 30வது வயதிலே என் தேவனாகிய கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்த எகிப்து தேசத்திலே சிறந்த வஸ்திரம் என்று அழைக்கப்பட்ட மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். முத்திரை மோதிரத்தை, சிறந்த மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தார். சிறந்த வாழ்க்கை துணையை கொடுத்தார். போத்திபிராவினுடைய குமாரத்தியாகிய ஆசனாத்தை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர்களை, அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை, நல்ல துணையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்கள், நல்ல பிள்ளைகளை, எபிராயிம், மனாசேயை கர்த்தர் அந்த இடத்திலே கோத்திரங்களிலே சேர்க்கப்படுகிற 2 அருமையான கண்மணிகளை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையிலே ஆலோசனை சொல்வதற்கு கூட ஒருவர் இல்லையே என்கிற நிலையிலே இந்த ஸ்தலத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பை உயர்த்தின அதே தேவன் உங்களுக்காக ஒரு சிறந்த வஸ்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரமும் அந்த முத்திரை மோதிரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரதமும் சிறந்ததாகவே இருந்தது. சிறந்ததை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை வெட்கப்படுத்துவதற்காக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தாங்க. யோசேப்பு அடி வாங்கினான், அவமானப்பட்டான், சிக்கல்களை அனுபவித்தான், நிந்தையை அனுபவித்தான், சிறையை அனுபவித்தான். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் வரும், நிந்தைகள் வரும். வஞ்சனைகளுக்குள்ளே நாம் சிக்கி தவிப்போம், நம்மை ஏமாற்றுவார்கள், நாம் பறிகொடுப்போம், நாம் நஷ்டமடைவோம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நாம் உண்மையாக இருக்கிறதை என் தேவன் கண்டு சிறந்த ஞானத்தை, சிறந்த அறிவை, சிறந்த கல்வி அறிவை, சிறந்த இடத்தை, சிறந்த பதவியை, சிறந்த உயர்வை, சிறந்த வஸ்திரத்தை, சிறந்த நலத்தை கர்த்தர் நமக்கு தந்து முத்திரை மோதிரத்தை நம்முடைய கரத்திலே அதிகாரத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்தால் கரங்களை அடிச்சு நல்ல அங்கே வாசிய பேசி ஆவியிலே நிறைந்து அனல் கொண்டவர்களாய் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சிறந்த நிலைமையிலே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். நாம் அதை எழுந்து நின்று கண்களை மூடி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் யார் வெளியில போக வேண்டாம். தேவ சமூகத்தில் நல்ல கண்களை மூடி ஆவியிலே நிறைஞ்சு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே சிறந்ததை நீ தரப்போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதை விட, நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நாங்கள் விரும்புகிறதை விட, நாங்கள் பிளான் பண்ணுகிறதை விட, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆண்டவரே நீர் சிறந்ததை தருகிற நீ போதுமான தேவன், வல்லமை உள்ள தேவன். You will give the best of our life. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் சிறந்ததை தருவதற்கு போதுமான தேவன். ஆண்டவரே, we are expecting the great things from you, God. ஆண்டவரே, சிறந்த தேவனிடத்திலிருந்து சிறந்ததை எதிர்பாருங்கள். அவர் சிறந்ததை தருகிற வல்லமை உள்ள தேவன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே சிறந்ததை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை சிறந்ததை தருவார். வேலையிலே சிறந்ததை தருவார். ஆமென். உங்களுக்கு வாக்கியத்தில் வாக்கியம் உண்டாகும்படி சிறந்ததை தருவார். வீட்டிலே சிறந்ததை தருவார். வாகனத்திலே சிறந்ததை தருவார். அவர் எந்த ஒரு காரியத்திலும் சிறந்ததையே தந்து பழக்கப்பட்ட தேவன். அவர் ஒருபோது வீணாய் போனதை, கெட்டு போனதை, அழுகி போனதை, அவர் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாததை நமக்கு தருகிற தேவன் அல்ல. அவர் சிறந்ததையே நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, வைராக்கியமாய் சொல்லுங்க, தேவ பலனோடு சொல்லுங்க. எல்லாம் நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு உண்மையாய், பரிசுத்தமாய், தேவனுக்காக வைராக்கியமாய் நீங்க எதை இழந்து நின்றாலும் சரி, எதை நீங்க பறி கொடுத்திருந்தாலும் சரி, யோசேப்பை போல கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் தருவார், திரும்ப தருவார். அதை உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை பார்த்து அவர் சிறந்ததை தருவதற்கு அவர் போதுமான தேவன். எஸ்தருக்கு சிறந்ததை தந்தார், யோசேப்புக்கு சிறந்ததை தந்தார், தானியேலுக்கு சிறந்ததை தந்தார், அவர் நண்பர்களுக்கு சிறந்ததை தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். சாலமோனுக்கு சிறந்ததை தந்தார். சிறந்ததை தருகிற தேவன் உங்களுக்கு எனக்கு இந்த நாளிலே சிறப்பான தேவன் தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன்.